அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 94. தட்டியங்காட்டு போரோட 2வது நாள் ஆரம்பிக்குது. எப்படி? திசைவேளரோட கை ஒசந்ததுமே பெரிய சத்தத்தில் தொடங்குது. இனிமேல் ஒவ்வொரு நாளும் போர் முடிகிற அந்த நாழிகையப்போ போர்க்கள நிகழ்வுகளை உத்து பார்க்கணும். ஏன்னா நாள் என்னெல்லாம் நடந்ததோ அந்த இழப்புக்கு வஞ்சினம் உரைச்சவங்க மறுநாள் பழி வாங்கிறதுக்காக எல்லா வகையிலையுமே முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கடைசி வாய்ப்பு அந்த போரோட இறுதி நாழிகையாக தான் இருக்கும். போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு முரசுகள் ஒலி எழுப்புனா கூட அந்த கணத்தை சாதகமாக பயன்படுத்தி அந்த பழி வாங்கிறதுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவன் ஒருத்தன் அந்த முரசு சத்தத்துக்கு மதிப்பு கொடுத்து ஆயுதத்தை கீழே வைக்கிறானோ அவன் பாதிக்கப்பட்டுருவான். நேற்று போரில் தளபதி ஒருத்தன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான பலி எடுப்பாங்க. ஒருவேளை பகலில் அந்த பலி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலை அப்படின்னா அந்த கடைசி நாழிகையில் தான் சதி எல்லாமே நடக்கும். இந்த நிலைமான் கோல் சொல்லிகளோட வேலை 2வது நாள்லேருந்து தான் கடினமாக மாறும். வேட்டை விலங்குகளை கூட்டிகிட்டு விதிமுறைகள் பேணுங்க அப்படின்னு சொல்கிறது எளிது கிடையாதுல்ல. போர்க்களத்தில் எல்லாருமே வேட்டை விலங்குகள் தான். தனக்கான இறையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் அந்த கடைசி கணத்தில் தான் அப்படியே மூர்க்கம் ஏறின ஒரு பாய்ச்சல் இருக்கும். அப்போ இந்த போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சத்தம் கேட்கல, முரசு சத்தம் அதெல்லாம் செவி புலனுக்குள்ளே உள்ளேயே போகாது. கொலவெறி ஊறி போன அவங்க கண்ணுகளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆனாலும் போர்க்களம் முழுக்க விதிகளோட வழியாக காத்து நிற்கிறது தான் நிலைமான் கோல் சொல்லிகளோட கடமை. முடிகிற நாழிகையில் கொலைவெறியை மறுச்சு நிப்பாட்டுற செயலில் தான் அந்த நிலைமான் கோல் சொல்லிகளோட திறமையே இருக்குது. காற்றுல அங்கேயும் இங்கேயுமா அம்புகளோ ஈட்டிகளோ பறக்கிறது கிடையாது பிரச்சனை. முரசு ஓசையை தன்னோட திட்டத்தோட பகுதியாக தீர்மானித்து செயல்படுறவங்க தான் விதிமுறைகளை தகர்த்து எறிகிறாங்க. அதுவும் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பெரும்பாலும் நிலைமான் கோல் சொல்லியோட பார்வை எல்லைக்கு அப்பால தான் அவங்கவுங்க திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. திசைவேளர் முடிவு பண்ணிட்டார், இனிமேல் நடுவில் இருக்கிற இந்த பரனில் மட்டும் இருந்தால் வேலைக்கு ஆகாது. போரோட போக்கு எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ப அந்த முடிய போகிற நாழிகையப்போ வேறு வேறு பரன்கள் மேலே ஏறி நின்று களத்தை துல்லியமாக கண்காணிக்கணும். இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே போர் ஆரம்பிச்சிருச்சு. தட்டியங்காடு முழுக்க வீரர்கள் போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கணம் அவருக்கே திகைப்பாக இருக்குது. இத்தனை 1000 வீரர்கள் போரிடுறத கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம எண்ணங்கள் நம்ம என்ன செய்யணுமோ அந்த வேலையில் மட்டும்தான் கவனமாக இருக்குது. போர்க்களத்துக்கு உரிய மனிதராக ஒரே நாளில் மாறிக்கிட்டு இருக்காரு. சரிஞ்சு விழுகிற எண்ணற்ற உடல்களை பார்க்காம கடக்கிற மாதிரி இப்போ பார்த்து கடக்கிற மனநிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. வீரர்கள் எல்லாருமே இதே மனநிலையில் தான் இருப்பாங்க. மரணத்தை மதிப்பே இல்லாத ஒன்றா நினச்சா மட்டும்தான் போர்க்களத்துக்கு உரிய ஒரு ஆளாக மாற முடியும். 2வது நாள் ஆரம்பத்திலேயே திசைவேளர் போர்க்களத்துக்கானவராக மாறிட்டார். நேற்றைய இழப்போட தாக்கம் எதுவுமே இன்றைக்கி வேந்தர் படையில் இல்லை. தளபதிகள் பலருக்கு இன்றைக்கி கொஞ்சம் தெளிவு கூடி போயிருந்துச்சு. ஏன்னா சமதள போர்க்களத்தில் பரம்பு வீரர்கள் வெளிப்படுத்துகிற ஆற்றலை பற்றி கொஞ்சம் குறைவாக அவங்க மதிப்பிட்டு இருந்தாங்கல்ல, அதிலிருந்து இப்போ மீண்டு வந்துட்டாங்க. நேற்றைய போரில் எதிரிகளை சரியான உத்திகள் வச்சு நம்ம சந்திக்கலை. கூட்டம் கம்மியாக தானே இருக்குது, எளிதாக வெற்றியை எட்டிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் வந்தாங்க. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சு போச்சுல, எதிரியை எந்த வகையிலையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. சாகலைவனோட மரணம் எல்லாத்துக்கும் இதை உணர்த்திருச்சு. கருங்கை வாணனை பொறுத்த மட்டும் தளபதிகளுக்கான தனித்த ஆணை எதையுமே அவன் இன்றைக்கி கொடுக்கல. பொதுவான தன்மையில் தாக்குதல் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருந்தான். ஏன்னா அவனுக்கு நாள் போர் அப்படிங்கிறது ஒரு மதிப்பீட்டு களம்தான். எதிரிகள் செயல்படுற வேகத்தையோ அவங்களோட ஆற்றலையோ நல்லா மதிப்பிட்டுக்கிட்டான்.
இன்னைக்கு எதிரிகள் சோர்வடைகிற வரைக்கும் நம்ம படை தாக்குதலை நிறுத்தாமல் தொடரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். பரம்பு வீரர்கள் முழு ஆற்றலோட போரிடுற வரைக்கும் அவங்களோட தீவிரமாக மோதுறதை கொஞ்சம் தவிர்க்கணும். அவங்க சோர்வடைகிற வரைக்கும் நம்ம முன்னணி படையினர் விடாமல் மோதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தான். ஏற்படுற இழப்புகளெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா எண்ணற்ற வீரர்களோட இழப்பு வழியாக தான் பரம்பு வீரர்களை சோர்வடைய செய்ய முடியும். அதுக்கப்புறமா தான் முழு வேகத்தோட தாக்குதல் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான். வழக்கம் போல் முதல் நிலை படையோட நடு பகுதியில் இன்றைக்கும் கருங்கை வாணன் தான் நின்றுருந்தான். நாள் போரில் முதல் நிலைப்படை 3ல் 1 பகுதி வீரர்களை இழந்துருச்சு. இப்போ அதே அளவுக்கு புதிய வீரர்களை படையில் நிப்பாட்டிட்டாங்க. 2வது நிலையிலையும் 3வது நிலையிலையும் இருந்த வீரர்களை இதில் இணைச்சி வச்சுருந்தான். ஆனால் இருந்த நிலைப்படை வீரர்கள் யாரையுமே இங்கே சேர்க்கலை. ஏன்னா இவங்களுக்கு இன்றைக்கி எது முக்கியம், எதிரிகளை சோர்வடைய வைக்கணும், அவ்வளவுதான். இழப்பதை உத்தியோட பகுதியாகவே மாற்றிட்டான். அதுக்கு ஏற்ப என்ன பண்ணிட்டான், யாரை இழந்தால் அப்படி ஒரு பெரிய இழப்பு இல்லாமல் இருக்கும், இந்த கூலிப்படையினர் அப்போதைக்கு ஊதியம் வாங்கிக்கிட்டு போர் செய்ய வர்ற அந்த கூலிப்படை வீரர்களை முன்களத்தில் நிப்பாட்டிட்டான். இந்த பக்கம் எப்படி இருக்குது பரம்பு பக்கம் அப்படின்னா, முரசு சத்தம் கேட்டதுமே உதிரனோட தலைமையில் இருக்கிற விற்படை அவங்க தாக்குதலை ஆரம்பிச்சிருச்சு. கூழையனோட தேர்ப்படை, தேக்கனோட வாட்படை முன்னேற ஆரம்பிச்சது. வேந்தரோட குதிரைப்படை தளபதி உருமன்கொடி பாஞ்சு தாக்கலை, நின்ன இடத்துலையே அணிவகுத்து நின்றுக்கிட்டான். இதை பரம்பு மக்கள் எதிர்பார்த்தாங்க. பரம்போட குதிரைப்படை தளபதி இரவாதன் கொஞ்ச நேரம் அப்படியே போக்கு கட்டிக்கிட்டே இருக்கான். இந்த தொடக்க நாழிகையில் போரோட குணத்தை கருங்கை வாணன் நிதானமாக மதிப்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப குளவன் திட்டிலிருந்து பாரியும் அதையே தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் கருங்கை வாணன் மதிப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அந்த பக்கம் பாரி. காலையில் பாரி இந்த இடத்துக்கு சேர்றப்பவே இகிலிக்கிழவனோட முகம் அப்படியே சோர்ந்து போயிருந்துச்சு. நேற்று இரவெல்லாம் உட்காடுகளில் நல்ல மழை, இப்போ கூட கணவாய் பகுதிகளில் தூறல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா அவன் என்ன சொல்ல வர்றா அப்படின்னு பாரிக்கு புரிஞ்சது. இகிலிக்கிழவன் மறுபடியும் ஒரு மெல்லிய குரலில் தயக்கத்தோடு சொன்னான், இன்றைக்கும் காற்றியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா. பாரியோட முகத்தில் கவலை தோய்ந்த மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இகிலிக்கிழவன் பார்த்துக்கிட்டே மறுபடியும் சொன்னான், தட்டியங்காட்டு நிலத்தில் கூட அதிக அளவுக்கு வெக்க இருக்காது அப்படின்னா. அப்படின்னா வேந்தர் படை வீரர்கள் நடுப்பகலுக்கு அப்புறம் சோர்வடைய மாட்டாங்க. இதை நினச்சிக்கிட்டே போர்க்களத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் பாரி. பரம்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான போர் உத்தி அப்படிங்கிறது தாக்கி முன்னேறது கிடையாது. இன்றைக்கி உத்தி முழுக்க இரவாதனை சுற்றியே உருவாக்கியிருக்காங்க. அவனோட தாக்குதலுக்கு குறுக்க யாரும் வராமல் பார்த்துக்கிறணும், அவ்வளவுதான். இந்த மரத்துலேருந்து கலைஞ்சு வானத்தில் பறக்கிற பறவைகள் கொஞ்சம் தூரம் பறந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒழுங்குக்கு வரும்ல, அந்த மாதிரி போர் தொடங்கின கடத்தில் தாக்கி முன்னேறின பரம்பு வீரர்கள் திட்டமிடலுக்கு ஏற்ற ஒழுங்கு அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பாரியோட கண்கள் அவங்கள கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. வேந்தர்களோட வாட்படைக்கு புது தளபதியாக யாரை நியமிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்ல, சூலக்கையன். அவன் திட்டமிட்டபடி படையை நகர்த்திக்கிட்டு இருந்தான். முன்னால் நின்றிருந்த பரம்பு தளபதி தேக்கன் முன்னால் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கூட பயன்படுத்த விடவே இல்லை. இன்றைய போரில் பரம்பு தளபதிகள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பணி இரவாதனுக்கு துணைக்கிருக்கிறது மட்டும்தான். இரவாதன் குதிரைப்படையை கொண்டு ஒரு பேரளவுக்கு தான் ஆரம்பத்தில் ஒரு தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவனோட திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு 2 பக்கமும் இருந்த பரம்பு தளபதிகள் உதிரனும் கூழையனும் குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் முன்னேறி போக வேண்டியது இருக்குது. அதை கவனிச்சுக்கிட்டே இரவாதன் அங்கேயும் இங்கேயுமா அலமோதிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் உருமன்கொடி இருக்கான்ல குதிரைப்படைக்கு, அவங்களோட குதிரைப்படை நிலை கொண்ட தாக்குதலை நடத்துறதுனால இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எதிரி திணறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பக்கம் உருமன்குடி. இரவாதன் உள்ளிட்ட பரம்போட குதிரைப்படை வீரர்கள் எல்லாரோட அம்பரா தூணிகளிலையும் இன்னைக்கு அந்த ஓங்கல் அம்புகள் இருந்துச்சு.
இன்றைய போரில் பரம்பு நம்பி இருக்கிற பேராயுதம் ஓங்கலம். ஓங்கலம் அப்படிங்கிறது மூங்கில்ல ஒரு வகை. இந்த வகை மூங்கில பறவைகளோ விலங்குகளோ நெருங்காது. இந்த ஓங்கலத்தோட தோகை அருந்தாலோ அதோட கணு குத்தினாலோ விலங்குகளுக்கு மயக்கம் வந்துடும். அதோட ஈக்கியில் கசிகிற நீர் கன நேரத்தில் உயிரினங்களோட கண் பார்வையை மங்க வச்சிடும். இப்போ அந்த கருவுற்ற யானை ஓங்கலத்தோட தோகையை சாப்பிட்டுச்சு அப்படின்னா தின்னதுமே அந்த கரு கலைஞ்சிரும். நாகத்தோட நஞ்சால தாக்குண்ட விலங்கு மட்டும் ஓங்கலத்தை தேடி அதோட தொகைகளை வேக வேகமாக மென்று தின்னும். ஏன்னா எதிர்குணம் கொண்ட நஞ்சு நாகத்தோட நஞ்சை செயலிழக்க வச்சிரும் அப்படிங்கிறதுக்காக விலங்குகளே கண்டுபிடிச்ச ஒரு மருந்து இது. இந்த ஓங்கலத்துக்குள்ள நாகங்கள் நுழையாது. நாகங்களே அஞ்சுற நஞ்சு ஓங்கலத்தோட தோகை சுனைகள். ஊர்ந்து போகிற பாம்பு மேலே தோகையோட விளிம்பில் இருக்கிற அந்த கூர் முனை கொண்ட அந்த சுனை பட்டுச்சுன்னா பாம்போட செதில்களுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். பாம்பு அசைய அசைய அதோட செதில்களே அந்த சுனையை உடம்புக்குள்ளே செலுத்திடும். நாகம் இந்த நஞ்சில் செயலிழக்கும். இதைத்தான் கொண்டு வந்திருக்காங்க பரம்பு வீரர்கள். வேந்தர்களோட குதிரைப்படை பாய்ந்து தாக்காம நிலை கொண்டு தாக்கிற உத்தியத்தான் பின்பற்றும் அப்படிங்கிறத நாளே முடியனுக்கு அனுப்பிச்சிட்டான். எங்கே வேங்கை மரத்திட்டில் உட்காந்து பேசுகிறப்பவே அவங்க முன்னேறி தாக்காமல் நிலை கொண்டு தாக்கிறதா ஆரம்பித்தாங்க அப்படின்னா வேந்தர் படை அந்த குதிரைப்படையை எளிதில் வீழ்த்த முடியாது. அவங்க படையில் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகள் இருக்காங்க. அதை வெகுவாக குறைச்சா மட்டும்தான் நம்ம மூஞ்சல் நகரை நெருங்க முடியும். மூஞ்சலோட பாதுகாப்பை நொறுக்கி நீலனை நம்ம மீட்டுட்டு வரணும் அப்படின்னா முதல்ல எதிரிகளோட குதிரைப்படையை குறைக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஓங்கலத்தை பயன்படுத்துறது மட்டும்தான். நாள் வேங்கை மரத்திட்டில் ஓங்கலத்தை பயன்படுத்துகிறப்ப கபிலரை பேச்சுக்கு இழுத்தாங்கங்கிறது ஞாபகம் வருதா? இந்த முடிவு எடுத்ததுமே செய்திகளை எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டாங்க. இரவோட இரவாக ஓங்கல் மூங்கிலோட அந்த கட்டுகளை தலைச்சுமையாக இரளிமெட்டுக்கு சேர்த்துட்டாங்க எல்லாரும். உடனே அதை அப்படியே அம்பா சீவி குதிரைப்படை வீரர்களோட அம்பரா துணியில் சொருக்கிட்டாங்க. இரவாதன் தலைமையிலான குதிரைப்படை வீரர்கள் எல்லாரோட அம்பரா துணிகளிலையும் இப்போ ஓங்கல் அம்புகள் தான் இருக்குது. ஆனால் இன்னும் யாரும் பயன்படுத்த ஆரம்பிக்கலை. மற்ற அம்புகளை தான் பயன்படுத்திக்கிட்டே அங்கே இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. வேந்தர்களோட குதிரைப்படையோட 2 ஓரங்கள்லையும் இரவாதனோட குதிரைப்படை கடைசி வரை பாஞ்சிட்டு போகிறதுக்கு வழி அமைச்சு கொடுக்குற வேலையை உதிரனும் கூழையனும் முன்னோக்கி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இப்படி திட்டம் போட்ட மாதிரி பரம்பு படை முன்னோக்கி வந்துக்கிட்டே இருக்குங்கிறத இந்த பக்கம் கருங்கை வாணன் கவனிக்காமல் ஆயிருப்பான். நம்ம படையோட முன்கள வீரர்களுக்கு பெரிய வலிமை கிடையாது. நம்ம திட்டப்படி அவங்க பலியாடுகள் தான். ஆனால் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் இந்த பரம்பு படை இவ்வளவு தூரம் உள்ளே வந்திருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். பரம்போட தலைமை தளபதி முடியன் அப்படியே அவனோட கண்ணு தேடுது. வழக்கம் போல் முடியன் முன்களத்துக்கு வரலை. நாள் எப்போ முடியன் வந்தான்? நடுப்பகல் கடந்ததுக்கப்புறம் தானே முன்னால் வந்தான். அப்படின்னா இன்றைக்கும் பிற்பகலில் அவங்க தாக்குதலோட திட்டம் தீவிரமடையும் அப்படின்னு நினச்சான் கருங்கை வாணன். எப்போவுமே எவ்வளவு துல்லியமாக திட்டம் போட்டால் கூட நம்ம யோசிச்சே பார்க்காத வாய்ப்புகளை போர்க்களம் நம்மளுக்கு உருவாக்கி தரும். அந்த வாய்ப்பு ரொம்ப குறைந்த நேரம் மட்டும்தான் நீடிக்கும். அந்த வாய்ப்பை சரியாக கண்டுபிடிச்சி செயல்படுத்துகிற தளபதி தான் வெற்றியை பறிப்பான். கருங்கை வாணனோட திறமையே என்ன அப்படின்னா இப்படி களத்தில் உருவாகிற வாய்ப்பு, அப்பப்போ உருவாகிற வாய்ப்பை பயன்படுத்துறதுல அவன் இணையே இல்லாத ஆள். இன்றைய நாளுக்காக வகுக்கப்பட்ட உத்தியை படையணிகள் சரியாக செயல்படுத்துதா அப்படிங்கிறத ஒரு தளபதி உத்து கவனிக்கணும். அதே நேரத்தில் எதிரிகள் வகுத்திருக்கிற உத்தி என்ன அப்படிங்கிறதையும் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். எல்லா தளபதிகளுமே இந்த 2 எண்ணங்களோட தான் உள்ளே நிற்பாங்க. ஆனால் இது 2ஐயும் கடந்து 3ஆவதாக வாய்ப்பு ஒன்று போர்க்களத்துக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு இருக்கும். அதை சீக்கிரமாக எவன் ஒருத்தன் மதிப்பிட்டு கண்டுபிடிச்சி அப்படியே போக்க மாத்துறானோ அவன் தான் போர்க்கலையோட வல்லுனன். எதிரிகள் ஏன் குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டும் இவ்வளவு தொலைவு முன்னால் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கருங்கை வாணன் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அவனுக்கு சட்டுன்னு இன்னொன்று தோணுச்சு.
இந்த புதிய சூழல் உருவாக்குற வாய்ப்பு என்ன அப்படின்னு அப்படியே அங்கே இங்கேயும் தேடுறான். எதிரிகள் எவ்வளவு முன்னால் நகர்ந்து போய்கிட்டு இருந்தாலும் கருங்கை வாணனுக்கு அச்சமே இல்லை. ஏன்னா முதல் நிலை படையை கடந்து 2வது நிலைப்படை நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கும் அடுத்து 3வது நிலைப்படை நிற்கிது. எதிரிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த புதிய சூழல் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அங்கே இங்கேயும் அவனோட கண்களை அலமோதிக்கிட்டு இருக்கு. அப்போதான் அவனோட கண்ணில் பட்டான் தேக்கன். சாகலேவனோட மரணத்துக்கு மறுநாளே பலியெடுக்கிற வாய்ப்பா அந்த கணம் கருங்கை வாணனுக்கு தோணுச்சு. தேக்கனை நோக்கி குதிரையை செலுத்த ஆரம்பிச்சான். வேந்தர்களோட வாட்படை தளபதி சூலக்கையன் கொஞ்சம் துடிப்பான ஆள். தேக்கனோட நேர்கொண்டு மோதுற வாய்ப்புக்காக நின்றுக்கிட்டு இருந்த அவனோட நகர்வும் தேக்கனை நோக்கி தான் இருக்குது. இப்போ தேக்கனை நோக்கி ஒரு பக்கம் கருங்கை வாணன், ஒரு பக்கம் சூலக்கையன் 2 பேரும் போகிறாங்க. தேக்கன் தன்னோட வாட்படையோட நடு பகுதியில் இருந்தார். வீரர்களோட கால்கள் 3வது முன்னெட்ட கடக்காமல் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தான். ஓசைகளோட வழியாக கால்கள் கிளப்புற புழுதியோட வழியாக பார்க்குறவங்களோட கண்களுக்கு வேகம் தெரியும். ஆனால் இருக்கிற இடத்த விட்டு முன்னோக்கி நகராமல் அவங்க போரிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏறி வர்ற எதிரியை மட்டும் வெட்டி சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி தேக்கனோட வாட்படையும் இருந்துச்சு. இரவாதன் தனக்கான வாய்ப்புக்காக துடிச்சுக்கிட்டு இருந்தான். எதிரிகளோட குதிரைப்படையோட 2 பக்கவாட்டிலையும் முன்னால் நகர்ந்துட்டாங்கல்ல பரம்பு வீரர்கள். அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போனதுமே ஒரு ஓசை எழுப்புனாங்க. வேந்தர் படையோட ஒவ்வொரு பிரிவிலையும் ஓசை எழுப்புற கருவியோட ஒரு வீரன் நின்றுக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் பரம்புக்கு அப்படி கிடையாது. போரிட்டுக்கிட்டு இருக்கிற வீரர்கள்லையே கூவல் குடியினரும் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட எல்லையை தொட்ட குறிப்பை அவங்க சீழ்கை சத்தம் மூலமாக ஒரு கன நேரத்தில் கடத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஓசைக்கு தான் இரவாதன் காத்துக்கிட்டு இருந்தான். ஓசை கேட்ட மறுகணம் தன்னோட உத்தரவை படை முழுமைக்கு வழங்கிட்டான். இரவாதனோட குதிரைப்படை இப்போ கண்ணிமைக்கிற நேரத்தில் பல கூறுகளாக பிரிஞ்சுது. எதிரியோட குதிரைப்படையில் நிற்கிற குதிரைகளை முதல்ல இருந்து கடைசி வர இடைவெளி விடாமல் துல்லியமாக தாக்குற திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு இவங்க ஏன் இவ்வளவு வேகமாக இருக்காங்க அப்படின்னு உருமன்குடிக்கு புரியல. ஒருவேளை அப்படி செஞ்சாதான் நம்ம விரட்டி தாக்குவோம் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்களா அப்படின்னலாம் யோசிச்சான். நம்மளை கோவமூட்டி விரட்டி போக வைக்கிற உத்தி அதைத்தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு தான் உருமன்குடி நினச்சான். எதிரிகள் எவ்வளவு வேகமாக செயல்பட்டு குதிரைகளை விரட்டினாலும் நம்ம நிலை கொண்ட தாக்குதலை தான் இன்றைக்கி பண்ணுறோம், அதை மாற்றக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தான். தொடக்க நிலை அம்புகள் சீறி பாஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓங்கல அம்புகள் வில்லிலிருந்து விடுபட ஆரம்பித்தது. மற்ற அம்பு மாதிரி ரொம்ப வேகமாலாம் போகாது இந்த ஓங்கல அம்புகள். அதுக்கு தேவையும் இல்லை. குதிரையோட முன்பக்கமோ பின்பக்கமோ அல்லது உடம்புல ஏதாவது ஒரு பாகத்திலையோ மெல்ல உரசிட்டு போனால் கூட போதும். அம்போட ஈக்கி ஒன்று உள்ள நுழையிற அளவுக்கு ஒரு சின்ன சிராய்ப்பு உருவாக்கி விட்டால் கூட போதும். அதனால பரம்பு வீரர்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நிற்கிற குதிரைகள் எல்லாத்து மேலேயும் ஏதாவது ஒரு அம்பு தைக்கிற மாதிரி ஒரு உத்தியை பயன்படுத்தினாங்க. வேகம் வேகம் அதிவேகம் அப்படிங்கிறது தான் இரவாதனோட செயல்பாடு. 2-3 அம்புகளுக்கு ஒரு முறை தான் ஓங்கலத்தை பயன்படுத்தணும். ஏன்னா எதிரிக்கு எந்த வகையிலையும் சந்தேகம் வந்துடக்கூடாது. தாக்குற போகிற படு வேகமாக செய்கிறாங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைக்கணும். ஆனால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் குதிரைப்படை முழுமையும் அம்புகளை பொழிஞ்சு தள்ளணும். இரவாதன் கண்ணிமைக்கிற நேரத்தை கூட வீணாக்காமல் செயல்பட்டான். இந்த தாக்குதலில் ரொம்ப கடினமானது எதிரியோட குதிரைப்படைக்கு நடு பகுதியில் இருக்க குதிரைகளை தாக்குறது தான். ஏன்னா இந்த ஓங்கல அம்பு தான் நம்ம பார்த்தோமே மற்ற அம்புகள் மாதிரி வேகமாக போகாது. அதோட எடை தன்மை பாஞ்சு போகிறதுக்கான வாகு கிடையாது அதுக்கு. அதனால் இழுபடுற நானோட விசையால் மட்டும்தான் எதிரிப்படையோட நடு பகுதிக்கு அதை செலுத்தணும். இந்த சூளூர் வீரர்களுக்கு இரவாதன் வரையறுத்தது இந்த நடுப்பகுதி குதிரைகளை தாக்கணும் அப்படிங்கிறது தான். மற்ற வீரர்கள் ஓரப்பகுதியை தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. பரம்போட குதிரைப்படையோட வேகம், குறுங்காது முயலோட குருதியில் ஊற வைக்கப்பட்ட நான் இழுத்து தள்ளுற வேகம், இது 2 ஒன்றா சேர ஓங்கல அம்புகள் இடைவெளி இல்லாமல் பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு.
நம்ம தான் பார்த்தோமே, போர்க்களம் அப்படிங்கிறது தன்னோட போக்கில் உருவாக்கி கொடுக்குற ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறது, அதை பயன்படுத்துறது தான் ஒரு அறிவார்ந்த தளபதியோட வேலை அப்படின்னு பார்த்தோம். நேத்திக்கான போரில் சாகலைவனோட தலையை சரிச்சவனை நோக்கி இப்போ தேக்கனை நோக்கி முன்னால் நகர்ந்துக்கிட்டு இருந்தான்ல கருங்கை வாணன், ஏற்கனவே சோலக்கையனும் போய்கிட்டு இருந்தான்னு பார்த்தோம்ல. தேக்கன் முன்னாலேயே திட்டம் போட்டபடி பரம்பு படைகளோட தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்தான். இப்போ தேக்கனுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து சேர்ந்த சூலக்கையன் நேரடி தாக்குதலை ஆரம்பிச்சிட்டான். தேக்கனும் வழக்கம் போல எதிர்கொண்டுக்கிட்டே இருந்தான். சூலக்கையன் வந்து வயதில் இளையவன், துடிப்பு நிறைஞ்சவன், கிழவனை சாக்கிற வெறியோட மோதிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் தேக்கனோட கவனம் முழுக்க இரவாதனோட செயல் அந்த போக்கை தெரிஞ்சுக்கிறதுல தான் இருந்துச்சு. கிழவன் பெருசாக கவனமே இல்லாமல் போரிடுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சூலக்கையன் வந்து மறுபடியும் சீற்றம் கொண்டு தாக்குறான். முனையால் சீவி சரிக்கிற உத்தியை பயன்படுத்தி வாளோட மூக்கு பகுதியை கண்ணிமைக்கிற நேரத்தில் கேடயத்தோட உள்விளிம்பு நோக்கி பாய்ச்சினான். கிழவனோட மேலிருந்து கொப்புளிக்கிற குருதி அவனோட கண்கள் தேடுது. கேடயத்தோட உள்விளிம்பு ஆயுதத்தோட வேகத்தை உணர்ந்து வெளிப்புறம் நோக்கி இப்படி தள்ளுனப்ப உடம்பு அப்படியே உள்ள வளைஞ்சு எழுந்துச்சு. தேக்கன் அவ்வளவு எளிதாக அப்படியே சுழன்று கொடுத்து நின்னான். சூலக்கையன் அப்படியே அதிர்ச்சியோட தேக்கனை பார்க்குறப்ப அந்த இடத்துக்கு கருங்கை வாணனும் வந்துட்டான். மூவேந்தர் படையோட தலைமை தளபதி மகா சாமந்தன் போர்க்களம் தன்னோட போக்கில் தந்த வாய்ப்பை வணங்கி வாழேந்து நிற்கிறான். சூலக்கையனுக்கு ஒதுங்கிக்கிறதா இணைஞ்சிக்கிறதான்னு தெரியல. கொஞ்சம் தயக்கத்தோடு விலகிட்டான். அவன் விலக தயங்கின நேரத்தில் கருங்கை வாணனோட கால்கள் தாக்கப் போகிற தன்மைக்கு ஏற்ப அடி எடுத்து நின்றுச்சு. சூலக்கையன் அவனோட கால்களை பார்க்குறான், நிமிந்து அவனோட கைகளை பார்க்குறான். இடது கையில் இருந்த கேடையை மட்டும் துருத்தி துருத்தி முன்னால் நகர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. வலது கையில் இருந்த வாள் சரியான கணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. தேக்கன் கருங்கை வாணனோட கண்களையே பார்த்தான். 2 பேரோட கால்களும் அப்படியே பின்னல் வட்டத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. கிழவனோட கண்களில் அச்சம் எதுவுமே தெரியல. தன்னை தாக்கி வீழ்த்த அவன் ஆயத்தமாக இல்லை. தற்காப்பு மட்டுமே அவனோட நோக்கமாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் கருங்கை வாணன். போர்க்களத்தோட சூழல் கணத்துக்கு கணம் மாறக்கூடியது. இப்போதைய வாய்ப்பை அடுத்த கணம் வழங்குமான்னு தெரியாது. அதனால் காலம் தாழ்த்த வேணாம் அப்படின்னு நினச்சி கருங்கை வாணன் நல்ல வலிமை மிகுந்த தாக்குதல் முறையை ஆரம்பித்தான். மின்னல் வேகத்தில் பாயிறான். வாட்கள் ஒன்னோட ஒன்று மோதி திரும்புது. இவனோட ஒவ்வொரு தாக்குதல்லையும் உயிர் குடிக்க நினைக்கிறான் அப்படிங்கிறத தேக்கனும் புரிஞ்சுக்கிட்டான். கால்கள் முன்னால் பாயிற வேகத்தில் ஒரு 3 மடங்கு ஆற்றலை வெளிப்படுத்தி படபடக்கிற சிறகு மாதிரி வாளால் இடைவிடாமல் தாக்கி எதிரிய நிலைகுலைய வைக்கிறது தான் கருங்கை வாணனோட உத்தி. தேக்கன் அவனோட வேகத்தை மதிப்பிடுறதுக்கு முன்னால் அடுத்தடுத்து வேகத்தை கூட்டிக்கிட்டு இருக்கான் கருங்கை வாணன். முன்னும் பின்னுமா கேடயத்தை சுழற்றி வாழ்வீச்சை வழங்கிக்கிட்டே இருக்கான் தேக்கன். கொஞ்சம் வாழ்வீச்சு வாங்கிறதுல திணற ஆரம்பிச்சிட்டாரு தேக்கன். அது புரிஞ்சு போச்சு கருங்கை வாணனுக்கு. சரியான நேரத்தில் தேக்கனோட கேடயத்தை அப்படியே ஏமாற்றி நடு மார்பை கிழிச்சுக்கிட்டு சீவி முன்னால் நகர்ற மாதிரி தாக்குதல். மின்னல் வேகத்தில் குறுக்கிட்டு வெளியே வந்துச்சு கருங்கை வாணனோட வீசின வாள். காற்று அறுபடுற ஓசை கூட காதில் கேட்டுச்சு. கிழவன் மண்ணில் சரிஞ்சிருப்பான்னு நினச்சி அப்படியே திரும்பி பார்த்தான். ஆனால் இந்த கணத்தை தான் தேக்கனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். கொலை முடிஞ்ச மறுகணத்தில் ஆற்றல் எதுவுமே இல்லாமல் அகம் மகிழ்ந்து திரும்புகிற ஒரு வீரனோட தலையை கொய்து முடிக்கிறதுல தான் ஒரு சுகம் இருக்குமா. தன்னோட உயிரை பணயம் வச்சு நடக்கிற இந்த விளையாட்டை வீரர்கள் இந்த உணர்வை சுவைக்கிறதுக்காக மறுபடியும் மறுபடியும் வாள் சுழற்றுவாங்க. தேக்கனோட சுழட்டின வாள் இப்போ கருங்கை வாணனோட கழுத்தை நோக்கி வந்தப்போ கண நேர தாமதம் இல்லாமல் குறுக்கிட்டு பாஞ்சிட்டான் சூலக்கையன். அதிர்ந்து மீண்டுட்டா கருங்கை வாணன். இமை பொழுதில் எல்லாமே மாற தெரிஞ்சுது. பின்பக்கமாக திரும்பின கருங்கை வாணனோட முகத்தில் அப்படியே மரணத்தோட ஒளி பட்டு தெரிச்சிச்சு. கிழவனை குறைச்சி மதிப்பிட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி மெய்க்கவசத்தை பார்க்குறான். மெய்க்கவசம் அப்படியே சரிபாதியாக பிளந்து வெளியே வந்துருச்சு. அவன் வீசின வாள்
இரும்பாலான கேடயமே ஆனாலும் இந்த தாக்குதலில் உள்ளெலும்பே உடஞ்சிருக்கும். இவன் எப்படி சாயாமல் நிற்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே கால்களை முன்னால் நகர்த்தினான். கிழவனோட நெஞ்சு எலும்பு நடுங்கிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இளைப்பாற கூட இடம் கொடுக்க முடியாது அப்படின்னு முன்னால் போகிறான். சூலக்கையன் கருங்கை வாணனை பார்த்து மிரண்டு போய் நிற்கிறான். ஒரு பக்கம் கழுத்து முனை வரைக்கும் வாழ் பாஞ்சு திரும்பின மறுகணமே கருங்கை வாணன் இப்போ சீறி முன்னால் போகிறான் அப்படின்னா அவனோட சீற்றத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மிரட்சி இருக்க தானே செய்யும். 2 பேர் கால்களை பின்வளைவு போட்டு நகர்த்தி தேவையான இடைவெளியை உருவாக்கிக்கிட்டாங்க. 2 பேருக்குமே ரொம்ப பக்கத்தில் மரணம் வந்துட்டு போயிருக்கு. ஆனால் 2 பேருமே அதை பொருட்படுத்தலை. கிழவன் வலியை உணர்ந்து நிற்கிறானா இல்லை வாய்ப்பை கணிச்சு நிற்கிறானா தெரியல. ஆனால் நேத்திக்கான போரில் சாகலைவனை எப்படி வெட்டி சரிச்சாங்கங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு. கிழவனை பலியெடுக்காமல் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. வாளோட பிடிய விரல்கள் இறுக்கிக்கிட்டு இருக்கு. கால்கள் வீசி முன்னகர ஆயத்தமாச்சு. வெறிகொண்டு தாக்க போகிற அந்த கணத்தை கணிச்சுக்கிட்டே சிற்று அலை மாதிரி அசைஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ தான் போர்க்களத்துக்கு இடது பக்கம் இருந்து நீள் சங்கோட ஓசை ஒன்று கேட்டுச்சு. அதிர்ந்து போய் திரும்புகிறான் கருங்கை வாணன். உருமன்கொடியோட குதிரைப்படை வெளிப்படுத்துகிற ஓசை. என்னாச்சு அங்கே? சிந்தனை அப்படியே மோதி புரளுது. தடுமாறி திரும்புது கருங்கை வாணனோட கண்கள். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சூலக்கையன் உள்ளே இறங்கிட்டான். இந்த இடத்துல வழியே இல்லாமல் கருங்கை வாணன் வெளியேறினான். இப்போ கிழவன் சூலக்கையனை எதிர்கொள்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டான். உருமன்கொடி இன்னைக்கு காலையிலேருந்து நிலை கொண்ட தாக்குதல் தானே நடத்திக்கிட்டு இருந்தான். கருமண்ணும் ஈக்கி மண்ணும் இருக்கிற போர்க்களத்தில் குதிரைகளை பாய விட வேணாம் அப்படின்னு முடிவெடுத்ததுனால படையை நிலை கொள்ள மட்டும் வச்சுருந்தான். எதிரிகள் தங்களோட நிலையை கொலைச்சு பாஞ்சு தாக்குற போர் முறைக்கு இழுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு கணிச்சுக்கிட்டே அவன் நின்று தாக்கிக்கிட்டு இருந்தப்ப நெடுநேரத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப வேகமாக பக்கவாட்டிலேருந்து தாக்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறான். ஆனால் அது வீறு கொண்ட ஒரு தாக்குதலாக தெரியல. போக்கு காட்டி திசை திருப்புற ஒரு தாக்குதல். உருமன்கொடி எதிரிகளோட எந்த ஒரு முயற்சிக்கும் நம்ம இன்னைக்கு இரையாகக்கூடாதுங்கிற விழிப்போடு இருந்தான். எதிரிகளோட செயலை கவனிச்சுக்கிட்டேவும் குதிரையை மெல்ல நகர்த்திக்கிட்டு இருந்தான். அப்போ தான் அவனோட குதிரை போய் வலது பக்கம் இருந்த குதிரை மேலே மோதிச்சு. என்ன இப்படி செய்யுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே கடிவாளத்துக்கு இழுத்து நிப்பாட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் குதிரையை கிளப்புனா பக்கத்தில் இருந்த இன்னொரு குதிரை மேலே போய் அதே மாதிரி முட்டி விலகுச்சு. ஏன் இப்படி நடந்துக்கிறதுன்னு புரியலை. குதிரையை விட்டு கீழே இறங்குறா. கண்பட்டையில் ஏதாவது தூசியோ கல்லோ சிக்கி இருந்தால் அப்படி கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கும். அதனால் குதிரை அந்த பக்கமும் இந்த பக்கமும் தள்ளாடும் அப்படின்னு நினச்சி கண்பட்டையில் அப்படியே கையை விட்டு தொடச்சான். உள்ளே எந்த தூசியும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு மேலே ஏறி உட்கார்றான். அந்த கணம் அவனோட நல்ல பருத்த தொடைகள் குதிரையோட முதுகை அழுத்தினப்ப நடுமுதுகு அப்படியே திடுக்கிட்டு அப்படியே குலுங்குச்சு. குதிரைக்கு ஏதோ ஆயிடுச்சு, புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனோட கால் குறிப்புகளை உணர்ந்து செயல்படுறதுக்கு அந்த குதிரை ஆயத்தமாக இல்லை. உணர்வுகளை இழந்தது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே அப்படியே சட்டுன்னு கீழே இறங்கிட்டான். கட்டுப்பாடுகளை இழந்த குதிரை மேலே உட்கார்றது மரணத்தை அழைச்சிக்கிறதுக்கு சமம். இனிமேல் அது எப்படி நடந்துக்கிறோன்னு தெரியாது. கீழே இறங்கினவன் அதுக்கு காயங்கள் இருக்கான்னு சுற்றி பார்க்குறான். எந்த அம்பு தைக்கலை. பின்தொடை பகுதியில் சின்னதாக ஒரு கீறல், துளி அளவுக்கு ஒரு குருதி, அவ்வளவுதான். குழம்பிக்கிட்டு இருக்கிறப்ப படையோட நடுப்பகுதியில் கூச்சல்கள் அதிகமாயிருச்சு. என்னென்னு விசாரிச்சா ஏறக்குறைய பல வீரர்கள் இதே மாதிரி குதிரையை விட்டு இறங்கி என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிலைமை கட்டுமீறதுக்குள்ள எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து அப்படியே குதிரைப்படையை காக்கணும் அப்படிங்கிறதுனால தலைமை தளபதியை வரவழைக்கணும் அப்படின்னு நீள் சங்க ஊத சொல்லிட்டான் உருமன்கொடி. அதான் இப்போ கருங்கை வாணன் கேட்டது. சூலக்கையனை தேக்கனோட போர் புரிய விட்டுட்டு சங்கோலியை கேட்டு வேகமாக வர்றான் கருங்கை வாணன். அவன் நின்னப்ப இரவாதனோட தலைமையில் இருக்கிற வீரர்கள் எதிரியோட குதிரைப்படை எல்லையை தொட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓங்கலத்தோட வேலை முடிகிற தருவாயில் இருந்துச்சு. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.